வணக்கம். சாலையோர குழிகளும் சாலையோர வைக்கப்படுற பேனர்களும் சாலையிலேயே நடப்படுற அந்த கட்சி கொடிகளும் இதனால மக்கள் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு எந்த கட்சியினருமே யோசிக்கிறது இல்ல. இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்லாம் பேசல. எல்லா கட்சிக்குமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்புறம் புதுசா வர்ற கட்சி பழைய கட்சி எல்லா கட்சியுமே இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. மக்கள் தான் உங்களுடைய ஒரே குறிக்கோள். மக்களுக்கு இடைஞ்சல் தர்ற மாதிரியான வேலைகளை நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய கட்சியினர். அதை திருத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருமே இது மாதிரி வீடியோவை பேசி அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் இதெல்லாம் கொஞ்சம் மாறும். நான் சொல்றத நல்லா கேளுங்க. சாலை, நம்ம ஒரு சாலை போடுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் நிறைய மனுக்கள் கொடுத்து நிறைய சாலைகள் போடப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு புத்தம் புதிய சாலையில கொஞ்சம் கூட யோசிக்காம கடப்பாறையை வச்சு ஒரு குத்து குத்தி அதுல கட்சி கொடியை ஈஸியா ஊனிட்டு போயிடுறாங்க. இது ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், மற்ற கட்சியா இருக்கலாம், எந்த கட்சியா வேணா இருக்கலாம். பண்றது இதுதான். இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. லைனா ஒரு தலைவர் வராருன்னா 5 கிலோமீட்டருக்கு கட்சி கொடியா இருக்கும். இப்ப என்னன்னா அந்த சாலை போட எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கட்சி கொடியை அப்படியே எடுத்துட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல்குள்ளெல்லாம் தண்ணி புகுந்து மழை தண்ணி புகுந்து அந்த ரோடே வீணா போயிடும். அது மட்டும் இல்லாம சாலையில போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, வண்டியில போயிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கொடிகள் எவ்வளவு இடையூறா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு காத்தடிச்சு அந்த கொடிகள் சாயுது. ஒரு சிலர் தப்பிக்கிறாங்க, ஒரு சிலர் கீழே விழுகிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்படி இருக்கும் போது இதெல்லாம் நீங்க திருத்திக்கணும். அது மட்டும் இல்லாம சாலையோரம் வைக்கப்படுற பிளக்ஸ் பேனர், அதாவது போலீஸ் நம்ம காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வண்டியில நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த டூ வீலர்ல நம்பர் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த நம்பர் பிளேட்ல நம்மளுடைய நடிகர், ஒரு பிடிச்ச நடிகர் போட்டோவோ அல்லது தெரிஞ்சவங்க போட்டோவோ இல்ல நமக்கு வேண்டப்பட்டவங்க ஏதோ ஒரு போட்டோ நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது குற்றம். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டிக்கு ஃபைன் போடுவாங்க. எதனால அது குற்றம்னா, அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே பின்னாடி வர்றவன் வண்டி ஓட்டுவான். அப்ப ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் அது குற்றமா அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா சாலையோரம் ஏகப்பட்ட பேனர்கள், நான் விளம்பர பேனர்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அதாவது கட்சி பேனர்கள் மட்டுமல்லாம விளம்பர பேனர்களும் சாலையோரம் பெருசு பெருசா வைக்கப்படுறதுனால அதை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறவங்க அதிகமாயிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டுறவங்க அதிகமாயிட்டாங்க. எப்படி மொபைல் போன்ல பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது தவறோ, அந்த மொபைல் போன்ல பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகுறாங்களோ, அதே மாதிரி தான் இந்த பிளக்ஸ் பேனர்களையும் சொல்லலாம். பிளக்ஸ் பேனர்களை பார்த்துக்கிட்டே அதுல என்ன இருக்குன்னு படிச்சுக்கிட்டே போய் கீழே விழுகிறவங்க அதிகம். அவங்க விழுகிறதும் இல்லாம ஆப்போசிட்ல வரவங்களையும் விழுக வச்சு அவங்க குடும்பத்தையே காலி பண்ற வேலையெல்லாம் நிறைய நடக்குது. அதனால இதை முழுக்க முழுக்க தவிர்க்கணும். நிறைய பேர் இதை சொல்லி அதாவது நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டே ஆகணும். இனிமே எந்த கட்சியுமே பிளக்ஸ் பேனர்களை வைக்காதீங்க, அது மக்களுக்கு இடையூறா இருக்கு அப்படின்ட்டு நீதிமன்றம் சொல்லியே ஆகணும். இந்த விஷயத்துல நீதிமன்றம் தலையிடணும். அடுத்தது சாலையோர குழிகள். சாலையோரத்துல குழிகள் இருந்துச்சுன்னா, அதாவது குழிகள்னா சாக்கடையை தான் சொல்றோம். சாக்கடை இருக்கிறன்னா ஒரு அசால்ட்டு, நம்ம சாக்கடை தானே, அதை பார்க்கறவங்க பார்த்து போய்க்குவாங்க. அது மட்டும் இல்லாம சில இடத்துல வேகத்தடைகளுக்கு பெயிண்ட் அடிக்காம வைக்கிறது, கருன்னு இருக்கிறது, அந்த வேகத்தடையே கண்ணுக்கு தெரியாம வேகமா வர்றவங்க. ஒரு ஊருக்கு அதாவது பரிச்சயப்பட்ட ஆளு அவர் வண்டி ஓட்டிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் அந்த இடத்துல வேகத்தடை இருக்கும் அப்படின்னு பார்த்து போய்க்குவாரு. ஆனா இந்த ஊருக்கு புதுசா வர ஒரு ஆளு வேகமா வந்துட்டு இருக்காருங்கிறப்ப அந்த வேகத்தடைய திடீர்னு அந்த வேகத்தடை குறுக்க வர்றப்ப ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப அதெல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா? சாலையில மிகுந்த விழிப்புணர்வு தேவை. அது மட்டும் இல்லாம அந்த சாக்கடை குழிகள், கடைகளுக்கு முன்னால சாக்கடை குழிகள் திறந்து கிடக்கிறது. இதை நான் என்ன சொல்றேன், கவர்மெண்டால முழுக்க மூட முடியாது அப்படின்னே வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் முழுக்க பணம் கொடுத்து அதை எல்லாத்தையும் மூட முடியாது அப்படின்னாலும் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கவரு, ஒரு பாலித்தீன் கவர் கடையில வித்தாங்க அப்படின்னா உடனே அந்த கடைக்கு போயிட்டு ஆய்வு பண்ணி பாலித்தீன் கவர் விற்கிறீங்கன்னு சொல்லி ஃபைன் போடுறீங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு கடைக்கும் போய் அந்த கடைக்கு முன்னாடி உள்ள அந்த சாக்கடை மூடப்படாமல் இருந்தால் உடனடியா அந்த கடைக்கு நீங்க அறிவிப்பு கொடுங்க. அதாவது இந்த சாக்கடை நாங்க அடுத்த தடவை வர்றதுக்குள்ள மூடி இருக்கணும், மூடலைன்னா உங்களுக்கு ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
கஷ்டத்தோட கஷ்டம் அவன் ஒரு செலவு பண்ணி ஒரு 1000மோ 2000மோ செலவு பண்ணி அதை மூடிடுவான். 4 ஸ்லாபுக்கல்ல வாங்கி போட்டு அதை மூடி வச்சிருவான். ஆனா அந்த விஷயங்கள்ல வந்து உங்களுடைய அந்த வேகத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க. அது இல்லாம அந்த கடைகள்ல கவர் வித்தா மட்டும் வேக வேகமா போய் பிடிக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த சாக்கடை குழிகளை மூடுறதுக்கான வழிகளை உண்டு பண்ணுங்க. கவர்மெண்ட் தான் மூடணும் அப்படின்னு இல்ல, மக்களும் மூடலாம். அதனால மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம மணப்பாறையில கூட ஒரு சிறுவன் வந்து போர்வெல் குழியில விழுந்து இறந்து போனது எல்லாருக்குமே தெரியும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி அதை மூடி இருந்தா அந்த சிறுவன் தப்பிச்சிருப்பானா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடந்தப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்த உடனே இங்க இது வந்து ஆக்சிடென்ட் நடந்த பகுதி, பார்த்து செல்லவும் அப்படின்னு போர்டு வைக்காம, அந்தந்த இடங்கள் நமக்கே தெரியும். ஒரு வளைவு இருக்கு, அந்த வளைவுல வந்து ரொம்ப டேஞ்சர், அதனால அங்க ஒரு விழிப்புணர்வு வைக்கணும். இது வந்து நடந்தப்புறம் ஒவ்வொன்றத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காம, நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க குழி இருக்கா, இதை மூடுவோம் அப்படின்னு மூடணும். நிறைய விஷயங்கள்ல வந்து தெளிவு வேணும். எல்லா கட்சியிலையுமே இருக்கிறவங்க மனிதர்கள் தான். எல்லா கட்சியினருமே மனிதர்கள் தான். அதனால வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க மனசாட்சிப்படி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரோடுகளை அசிங்கப்படுத்துறது, ரோடுகள்ல கொடி ஊன்றது, பிளக்ஸ் பேனரை அதிக அளவுல வச்சு மக்களுக்கு இடையூறு பண்றது, இதையெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மக்களும் வந்து இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஏரியாவில் ஒரு இடம் குப்பை மேடா இருந்துச்சு. அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி அன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அவ்வளவு தூரம் பணியாற்றி அந்த இடத்த சுத்தம் பண்ணி கோலமெல்லாம் போட்டு, இந்த இடத்தில் யாரும் குப்பை கொட்டாதீர்கள் அப்படின்னு ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு போனாங்க. வச்சுட்டு போய் 2 நாள் தாங்க குப்பை இல்லாமல் இருந்துச்சு. அடுத்த நாளே அந்த இடத்துல மக்கள் குப்பை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மக்களும் ரொம்ப திருந்த வேண்டியது இருக்கு. எதுக்காக அந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல குப்பை கொட்டாதீங்கன்னு போட்டிருக்காங்கிறத யோசிக்கிறது இல்லை. 2 நாள் யோசிச்சாங்க, 3ஆவது நாள் கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க வேற எங்க கொட்டுறது அப்படின்னா, வீட்டுக்கு வருது அப்ப எடுத்து கொட்டுங்க. வீட்டுக்கு வாகனம் வர்றப்ப எடுத்து கொட்டுங்க. இல்ல உங்களுக்கு வீட்டுக்கு வரலையா, இல்ல நீங்க வர்ற டைமுக்கு வேலைக்கோ எங்கேயோ போயிடுறீங்களா, அதை முறையிடுங்க. உங்க ஏரியா கவுன்சிலர்கிட்டயோ இல்ல எம்எல்ஏ கிட்டயோ போய் முறையிடுங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு எங்களுக்கு வரமாட்டேங்குதுங்க, வண்டி வரமாட்டேங்குது, அதனால நாங்க குப்பையை இங்க கொட்டுறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்குன்னு அந்த தொழிலாளர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டி சுத்தம் பண்ணி நம்ம வீட்டு குப்பையவே நம்ம தொட தயங்குவோம். அவங்க மொத்த ஊரு குப்பையவே கை வச்சு அள்ளுறாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க பண்ணி அந்த கோலம் போட்டு அழகு பண்ணி வச்ச ஒரு இடத்த அடுத்த நாளே கொண்டு போய் நீங்க குப்பையை கொட்டுறீங்கன்னா, அவங்க பாக்குறப்ப அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இந்த விஷயத்துல மக்களும் திருந்தணும். நாட்டை சுத்தமா வச்சுக்க முதல்ல உதவி பண்ணுங்க. கண்ட இடத்துல பாக்குற இடத்துல துப்புறதை தவிருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பேசணும். இந்த ஹோட்டல்களுக்கு சேர்றவங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வீட்டில் நார்மலாக கை கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஹோட்டலுக்கு போனால் மட்டும் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க அப்போ தான் வாஷ் பேசனில் போய் கை கழுவிட்டு வாயை கொப்பிடிச்சு காரி துப்புவாங்க. இதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. எதனால் உங்களுக்கு அப்படி என்னத்தை நீங்கள் தின்னுட்டீங்க, வாயை அந்த அளவுக்கு கொப்பிடிச்சு அடுத்தவங்க சாப்பிட்றதுக்கு இடையூறு தர்ற அளவுக்கு நீங்கள் அதை பண்ணணுமா? வீட்டில் வந்து நார்மலாக தானே கை கழுவிட்டு வருவீங்க. அது என்ன ஹோட்டல் போனால் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணுறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து ஹைஜீனிக் கிடையாது. இது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அடுத்தவங்கள சாப்பிட விடாம பண்ற ஒரு விஷயம். இதையெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.